இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா இங்க ரவுட்டார் தேவை. இங்க ரவுட்டார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரவுட்டார் இல்ல, ஒர்க் ஆகல. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சோ 3 டாட் டெர்மினல். சோ இங்க போயிட்டு என்னன்னா நியூ டெர்மினல் சேம். இப்போ npm கொடுப்பீங்க இல்லையா? சோ npmன்றது என்னன்னு பாத்துருவோம். npmனா என்ன? அது ஓகே, அது என்னவா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிருப்போம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்போம்னா அது ரெஜிஸ்டர்ட்னு சொல்லிருப்போம். லைக் என்னென்ன பண்றோம்ன்றது எல்லாமே இது பண்ணணும். அதுல ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கலாம். அவங்களோட நேம், உங்களோட நேம் கிரேஸ், உங்களோட பவானி. ஓகேவா? சோ இப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க npm installனு யூஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்போம், npm installனு யூஸ் பண்ணி தான் ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல என்ன பண்ணிருப்பீங்க, உங்களோட ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. இது ஒரு இன்ஸ்டாலரும் கூட. அட் சேம் டைம் நமக்கு என்ன வேணுமோ ஒரு எக்ஸிகியூஷனும் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராஜெக்ட் நீங்க எழுதிட்டீங்க, எனக்கு இந்த எழுதுனதை வந்து நான் இப்போ வியூ பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன கொடுப்பீங்க, npm start. npm ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எக்ஸிக்யூட் பண்ணி உங்களோட ப்ரோக்ராம்ல என்ன கொடுத்திருக்கீங்களோ அதுக்கான அவுட்புட்ஸ் கொடுக்கும். அதே டைம்ல உங்களோட நேம் விக்னேஷ். ஓகே, சோ அதே சேம் டைம்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிகியூஷனும் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் எனக்கு என்ன தேவையோ அதை என்னால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இன்ஸ்டாலரும் இங்க பண்ணிக்க முடியும். அதனாலதான் npm அப்படின்றது ஒரு இன்ஸ்டாலரும் கூட, அதே போல ஒரு எக்ஸிகியூஷனும் கூட அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இது ஓகே. சோ இப்போ என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா இங்க ரவுட்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா சோ ஜஸ்ட் இங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா npm அப்படின்றது கொடுத்துட்டு இந்த npm install அப்படின்றது கொடுக்கணும். ஓகே, சோ எனக்கு இன்ஸ்டால் பண்ணு, எதை இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா ரியாக்டோட ரவுட்டர் டாம எனக்கு இன்ஸ்டால் பண்ணு அப்படின்றத கொடுத்துட்டு போறேன். அப்ப ரியாக்ட், சாரி இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கொடுத்துட்டு ஹைஃபன் அப்படின்றது கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணணும், ரவுட்டரை இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப ரவுட்டர் ஹைஃபன் அப்படின்றது கொடுத்து டாம் அப்படின்றது. சோ டாம்ன்றது என்ன, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடியூல் அப்படின்றது சொல்லிருக்கோம். உங்க நேம், எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட நேம். ஓகேவா? சோ இங்க என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா இங்க வந்து கொடுத்தாச்சு. சோ ஜஸ்ட் என்டர் அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேவா? சோ இது ஒரு 2 செகண்ட்ஸ் தான். அது என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேவா? சோ இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் ரவுட்டர் கனெக்ட் ஆகும். இப்போ நீங்க ஒரு பட்டனை கிளிக் பண்றீங்கன்னா எனக்கு அந்த ஹோம் பேஜ்க்கா போகணும். அப்படி இல்லைன்னா அந்த லிங்கா கொடுத்துருக்கீங்க, அந்த லிங்கை கிளிக் பண்றீங்கன்னா அந்த லிங்க்குக்கு பின்னாடி என்ன பேஜ் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேஜ்க்கு என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்றது. ஓகே ஓகே, சோ இந்த மாதிரி வந்து வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் மீன்ஸ் அந்த npm வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்றது. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுட்டர் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஓகேவா? சோ இப்போ லைக் இப்போ நமக்கு என்னென்ன பேஜஸ் வேணும்ன்றத கொடுத்துடலாமா? இப்போ ஹோம் பேஜ்ல என்ன பண்ணிக்க போறோம், ஒரு 2 பேஜை நான் வந்து கனெக்ட் பண்ணிக்க போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் இங்க வந்து ஹோம் பேஜ்ன்றத ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாமா? ஏன்னா நம்மகிட்ட ஹோம் பேஜே இல்ல இல்லையா? சோ இப்போ நியூ ஃபைல் அப்படின்றது கொடுத்துட்டு சோ ஜஸ்ட் நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா as அப்படின்றது கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு ஹோம் ஃபைலை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஒரு 2 ஃபைலை கனெக்ட் பண்ணிக்க போறேன். அந்த ஃபைல் என்ன அப்படின்னா ஒரு about.js அப்படின்றது கொடுத்துக்க போறேன். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணியாச்சு about.js அப்படின்றது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறேன்னா இன்னொரு பேஜை வந்து இந்த ஹோம்ன்றதுக்குள்ளதான் about and contactையும் நான் இங்க வந்து கொடுக்க போறேன். ஸோ செகண்ட் பேஜ்ல என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு கான்டாக்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்க போறேன். contact.js அப்படின்றது கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, பேஜஸ் நமக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க வந்து கனெக்ட் பண்ணியாச்சா? சோ இது எல்லாத்தையுமே மெயினா எங்க போய் கனெக்ட் பண்ணுவீங்க, இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா ஹோம் குள்ளார இந்த 2 பேஜை கனெக்ட் பண்ணிடுவீங்க.
ஹோம் எடுத்துட்டு போயிட்டு app.js ல கனெக்ட் பண்ணுவீங்க. சோ இப்போ app.js ல கொடுக்கிறது எல்லாமே எனக்கு எங்க ஷோ ஆகும்? ஒரு நமக்கு index.js க்கு போகும். ஓகே சோ index.js ல இருந்து எங்க வியூ ஆகும்னு கேக்குறேன். நமக்கு Chromeல வந்து வியூ பண்ணலாமா? ஓகே சோ லோக்கல் ஹோஸ்ட்ல நமக்கு என்ன ஆகும்? இங்க வந்து வர்க் ஆகும் இல்லையா? ஓகே சோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இதுக்கு தேவையான என்னென்னலாம் கொடுத்துக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே சோ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா இப்போ home.js அப்படின்றது போயிடலாம். இப்போ ஹோம்ல நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படினா நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? சோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? import அப்படின்றது கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணனும்? ஒரு react எனக்கு என்ன பண்ணு? இங்க import பண்ணு. அப்போ react from react அப்படின்றது கொடுத்துக்கலாமா? ஓகே சோ இப்போ import பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணிக்க போறோம்? ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் என்ன கீவேர்ட் கொடுக்கணும்? ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் கொடுக்கணும். ஓகே சோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணுவீங்க? ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கணும். இத நான் சேம் நேம் நம்ம ஃபைலோட நேம் போலயே ஃபங்க்ஷனோட நேமும் வச்சுக்கிறேன். ஓகே சோ ஜஸ்ட் ஹோம்ன்றதை கொடுத்தாச்சு. சோ ஹோம்ன்றதை கொடுத்து சி பிரேசஸ் கொடுத்து காலி பிரேசஸ் கொடுத்துட்டு இந்த ஹோம்க்குள்ள என்ன பண்ணுவீங்க? லைக் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டைப் தேவை இல்லையா? சோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இங்க வந்து ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது கொடுத்துக்கலாம். இந்த ரிட்டர்ன் குள்ள என்ன பண்ணுவீங்க? ஒரு டெவ் கிரியேட் பண்ணிப்பீங்க. சோ இந்த டெவ்க்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ நான் இப்போ ஒரு நான் கொடுத்துக்க போறேன். இந்த ஹோம் பேஜ்க்குள்ள தான் எனக்கு கான்டாக்ட் அபவுட்ன்றத ஒன்னு பட்டனா நம்ம கொடுக்கலாம், அப்படி இல்லன்னா லிங்கிங் ப்ராசஸா கொடுக்கலாம். இப்போ ரெண்டு ப்ராசஸ்மே நம்ம இங்க வந்து பாப்போம். ஓகே சோ இப்போ இங்க வந்து என்னன்னா ஹோம் பேஜ் அப்படின்றத கொடுத்துக்க போறேன். ஓகே சோ இத என்ன பண்ணியாச்சு? இது ஹோம் பேஜ் அப்படின்றத நான் இங்க வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே சோ இப்போ இந்த ஹோம் பேஜா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த அபவுட்டையும் கான்டாக்ட் நம்ம லிங்க் பண்ணணும் இல்லையா? ஓகே சோ இது நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாமா? சோ எக்ஸ்போர்ட் எது கொடுப்பீங்க? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஃபங்க்ஷனோட நேம் என்னவோ சேம் நேமை தான் நீங்க என்ன பண்ணணும்? இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? சோ ஜஸ்ட் என்ன பண்ணியாச்சு? எக்ஸ்போர்ட் அப்படின்றது கொடுத்தாச்சு. இப்போ ஹோம் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? app.js ல கனெக்ட் பண்ணிக்கலாமா? ஓகே சோ app.js ல எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? செல்ஃப் க்ளோசிங் டாக்ல சோ ஹோம்ன்ற ஃபைல அப்படியே இது பண்ணும். சோ இப்போ ஹோம் ஃப்ரம் தி ஹோம் அப்படின்றது ரெண்டு பேரோட நேமும் சேமா இருக்கனால இது ஹோம் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது வந்துச்சு. நெக்ஸ்ட் நான் இங்க என்ன பண்ணிக்க போறேன்? சோ npm ஸ்டார்ட்ன்றத கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணோம், இப்போ என்ன பண்ணிருக்கோம்? ஸ்டார்ட்ன்றத கொடுக்கிறோம். அப்போ வந்து என்னன்னா npm install அப்படின்றது ஒரு இன்ஸ்டாலர், npm ஸ்டார்ட்ன்றது என்னன்னா ஒரு எக்ஸிக்யூட்டர். ஓகே சோ இப்போ என்ன ஆயிடும்? நமக்கு சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகி சோ அதுக்கான அவுட்புட் வந்து நமக்கு வந்து சர்வர்ல வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷோ ஆகும். ஓகே சோ 3000 அப்படின்ற அந்த போர்ட் அண்டர்ல வர்க் ஆகும். சோ அது வந்து சர்வர் வந்து இதாகட்டும். சோ இப்போ என்ன பண்ணிக்க போறோம்னா ஹோம் வந்து என்ன பண்ணியாச்சு? கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அபவுட்ல என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஃபங்க்ஷனோ கிளாஸோ ஏதோ ஒன்னு கொடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாமா? சோ இங்கேயும் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் தான் கொடுக்க போறேன். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஓகே நெக்ஸ்ட் ஓகே சோ இங்க என்ன பண்ணிக்கலாம்? அபவுட்ன்றதே கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ ஜஸ்ட் என்ன பண்ணியாச்சு? அபவுட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? this is about page. இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க இப்போ இங்க என்னவா தான் கொடுக்கிறோம்? வித்தின் a div குள்ள தான் கொடுக்கிறீங்க. அப்ப இந்த div குள்ள வந்து என்னன்னா நீங்க வந்து HTML ல தனியா ஒரு பேஜ்ல பண்ணிருப்பீங்க இல்லையா? அத நீங்க பாடிக்குள்ள போட்டுருப்பீங்க. அந்த கண்டென்ட் அப்படியே எடுத்துட்டு வந்து நீங்க பேஸ்ட் பண்ணாலும் அபவுட்ட கிளிக் பண்ணா அந்த அபவுட் குள்ள என்னென்னலாம் கொடுத்திருக்கணும் அது அப்படியே ஷோ ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்க HTML ல வந்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க என்னன்னா ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ நீங்க எல்லாமே கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்க h1 tag மட்டும் கொடுத்துட்டு சோ this is a about page அப்படின்றது கொடுக்கிறேன். ஓகே சோ this is about page. சோ லைக் நீங்க இதுக்கு உள்ள வந்து நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க. HTML ல ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. அந்த ப்ராஜெக்ட் நான் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ ஏனா வித்தின் div குள்ள தானே கொடுக்கிறீங்க. சோ div குள்ளனாலே அது என்னவா தான் எடுத்துக்கும்? HTML தான் எடுத்துக்கும். நமக்கு என்ன பேஜ் இங்க கிடைக்குது? ஹோம் பேஜ் அப்படின்றது கெட் ஆகுது. ஓகேவா? சோ இப்போ இந்த ஹோம் பேஜ்ன்றதை நம்ம வந்து இங்க கொடுத்தாச்சு. ஓகே சோ இப்போ என்ன பண்ணிக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா about page கிரியேட் பண்ணிக்க போறோம். aboutல என்ன பண்ணிக்கலாம்? இப்போ this is the about page அப்படின்றது கொடுத்துட்டேன். சோ நான் export அப்படின்றது கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? default அப்படின்றது கொடுத்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷனோட நேம் என்ன? ஜஸ்ட் about ன்னு கொடுத்திருக்கேன் இல்லையா? சோ இங்க வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? கான்டாக்ட்கான பேஜும் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ கான்டாக்ட்டுக்கு சேம் நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படினு பாத்தீங்க அப்படினா நீங்க நார்மலா வந்து சேம் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ import சோ react அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஓகே சோ இங்க வந்து கொடுத்தாச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம் அப்படினா இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் தான் கிரியேட் பண்ண போறீங்க. ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணி வச்சுக்க போறோம்? சோ சேம் கான்டாக்ட் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்தாச்சு. சோ சி பிரேசஸ் அண்ட் காலி பிரேசஸ் இங்க என்ன பண்ணிக்கலாம்?
ஒரு ரிட்டர்ன் டைப் அப்படின்றது கொடுத்துருப்பீங்க இல்லையா? சோ ரிட்டர்ன் டைப் அப்படின்றது வேற வந்து ஒரு div வேணும் அப்படின்றது ஒன் ஆர் மோர் எலிமெண்ட் யூஸ் பண்றீங்கன்னா தான் div தேவை. அப்படி இல்லைன்னா என்னன்னா divன்றது தேவை கிடையாது. ஓகேவா? சோ இங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், சோ நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துக்கலாம். சோ இங்க என்ன பண்ணிக்கலாம், சோ திஸ் இஸ் த கான்டாக்ட் பேஜ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இது வந்து கான்டாக்ட் பேஜ் அப்படின்றது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும் இல்லையா? சோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்றது கொடுத்துக்கலாம். சோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னு கொடுத்துட்டு சோ ஜஸ்ட் நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், ஒரு கான்டாக்ட் அப்படின்றத கொடுத்தாச்சு. இது ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணிட்டோம், தனி இண்டிவிஜுவல் பேஜஸ் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இங்க என்ன பண்ணணும்னா ஹோம் பேஜ்க்குள்ளார இந்த ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணணும். அதுல 2 ways இருக்கு. ஒன்னு பட்டன் மூலமா கனெக்ட் பண்ணலாம். பட்டனை கிளிக் பண்றப்ப எனக்கு என்ன பண்ணு, அந்த பேஜ்க்கு போ. அப்படி இல்ல அப்படின்றப்போ லிங்கா கொடுக்கலாம். நீங்க HTML இப்படிதான் லிங்க் பண்ணிருப்பீங்க. ஹோம் அபவுட் கான்டாக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஹோம்ன்றது மட்டும் கொடுத்திருப்பாங்க. இப்ப ஸ்விக்கியோடது பாத்தீங்கன்னா இதுலயே தெரியும். ஏதோ ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க நார்மலா. இப்போ இங்க வந்து பாத்தீங்களா, இங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, நார்மல் லிங்க் வைஸ் கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல. இப்போ நான் அந்த சர்ச்ன்றது இல்ல ஆஃபர்ன்றது கிளிக் பண்ணனா அது எனக்கு ரீடைரக்ஷன் ஆகி அதுக்கான ஒரு பேஜ் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னா 2 waysல ஒரு பேஜ் வந்து நம்மளால ரீடைரக்ஷன் பண்ண முடியும். ஒன்னு பட்டன் டைப். இப்போ பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இங்க ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. இதுவே ஒரு பட்டன் மாதிரி சும்மா வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணனா என்ன ஆகும், அந்த பட்டனுக்கு ஏத்த மாதிரி அதுல என்ன லிங்க் பண்ணிருக்காங்களோ அது எனக்கு ஷோ ஆகும். ஓகே, சோ நம்ம இப்ப இதே போல தான் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். ஒன்னு லிங்க் வைஸ் எப்படி ப்ராசஸ் பண்றது, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பட்டன் வைஸ் எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்றது. ரெண்டுத்துக்குமே தனித்தனி ப்ரீ டிஃபைன்ஸ் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. பட்டன்னா பட்டன்கானது யூஸ் பண்ணுவோம். சோ லிங்க்னா லிங்க்குக்கான கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹோம் பேஜ் போயிடலாம். இப்போ ஹோம் பேஜ்ல தான் என்ன பண்ண போறீங்க, அபவுட் அண்ட் கான்டாக்ட் என்ன பண்ண போறீங்க, லிங்க் பண்ண போறீங்க. இப்போ அபவுட் அண்ட் கான்டாக்ட்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே கிடையாது, இது வந்து அப்படியே தான். இப்போ என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம app.jsக்கு போயிடலாம். இப்போ இந்த app.jsல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹோம்ன்றத செல்ஃப் க்ளோசிங் டாக்ல கொடுத்திருக்கேன். இப்போ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ண போறோம், ஒரு ரவுட்டார்ன்றதை யூஸ் பண்ண போறோம். அப்ப இந்த இது வந்து என்னன்னா ரவுட்டாருக்கு உள்ளார தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். ஓகே ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரவுட்டாருக்குமே ஒரு ஆர்டர் இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றது. லைக் இதுக்கான கீவேர்ட்ஸ் நீங்க இப்படி கொடுத்தா மட்டும்தான் நான் அதை கிளிக் பண்றப்போ அந்த பேஜ் போய் ரீடைரக்ட் பண்ணிட்டு வரும். இப்போ நீங்க நார்மலா HTML எல்லாமே தனித்தனி ஃபைல்ஸா இருக்கும். இது எப்படி இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்கு. அப்ப இந்த வித்தின் ப்ராஜெக்ட்ல இருக்கிறது எனக்கு என்னன்னா ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கான அவுட்புட் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக. இப்போதைக்கு மட்டும் இது எப்படியே இருக்கட்டும். சோ ஹோம்ன்றத இப்போ இங்க என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரவுட்டார் அப்படின்ற ப்ரீ டிஃபைன் மெத்தட நீங்க இம்போர்ட் பண்ணணும். நான் இதை கிளிக் பண்றப்ப பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மேல ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சோ ஜஸ்ட் இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரே நிமிஷம். ஓகேவா? சோ ஜஸ்ட் இங்க என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா ரவுட்டர் அப்படின்றத நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இங்க ரவுட்டர்ன்றத நான் அதை கிளிக் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இது என்னது ரியாக்ட் அவுட்டர், இங்க ரவுட்டர் டாம் அப்படின்றது. இதை தான் நம்ம என்ன பண்ணோம், அங்க இன்ஸ்டாலரும் பண்ணோம் இல்லையா? சோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ரவுட்டர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணிக்கணும்னா இங்க வந்து செல்ஃப் க்ளோசிங் நார்மல் க்ளோசிங் டாக் கொடுத்துக்கோங்க, என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரவுட்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணணும். ஓகே, சோ இதுல ஒரு 3 ஆர்டர் இருக்கு, அதை நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுட்டார் கொடுத்திருக்கோம், நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா ரவுட்ஸ் கொடுக்கணும். இந்த ஆர்டர் மாறக்கூடாது, சேம் ஆர்டர் இருக்கணும். அப்பதான் உங்களால கெட் பண்ணிக்க முடியும். சாரி, செல்ஃப் க்ளோசிங்ல இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இந்த ரவுட் குள்ளார தான் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட பாத். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம்னா ஹோம்க்கு போகணுமா, அபவுட்னா அபவுட்க்கு போகணுமா, அல்ல கான்டாக்ட்னா கான்டாக்ட் பேஜ்க்கு எனக்கு போகணுமா அப்படின்றது எல்லாமே இங்க தான் கொடுப்பீங்க. அப்ப அந்த பாத்துக்கு வந்து யாரை கொடுப்பீங்க அப்படின்னா வெறும் ரவுட் அப்படின்றத மட்டும் தான் கொடுப்பீங்க. ஓகே, அப்படின்னா இல்ல வெறும் இங்க வந்து என்னன்னா ரவுட்ன்றதே ஒண்ணு இருக்கும். லோகேஷ் கொஞ்சம் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுங்க எல்லாரும். ஓகேவா? சோ ஒரே நிமிஷம், இது மட்டும் இதாக மாட்டேன். சரி ஓகே. சோ சில இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து மேனுவலா சாரி நார்மலா ஆகாதப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சோ ஜஸ்ட் வந்து நான் மேனுவலா என்டர் பண்ணிக்க போறேன். ஓகே, சோ இப்ப ரவுட்ன்றது என்ன பண்ணல,
எனக்கு இங்க இம்போர்ட் ஆகல இல்லையா? சோ ஒன்லி எது மட்டும் தான் இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு? ஒன்னு ரவுட்டர் இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு, இன்னொன்னு ரவுட்ஸ் இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம மேனுவலா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க மேல வந்துட்டு ரவுட்ன்றதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, சோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரவுட்ன்றதையும் கொடுத்துக்க போறேன். ஓகே, சோ இப்ப ரவுட் என்ன பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சில இது காட்டல அப்படின்னா நீங்க மேனுவலாவும் என்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொடுத்தாச்சு. ஓகே, சோ இதுக்குள்ளதான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரவுட்ன்ற பாத்குள்ளார தான் நீங்க வந்து கொடுப்பீங்க. ஓகே, சோ ரவுட்ன்றதை நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா செல்ஃப் க்ளோசிங்கா கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இங்க என்ன பண்ணிக்க போறோம்னா செல்ஃப் க்ளோசிங் குள்ள தான் என்ன பண்ணனும்னா பாத்ன்றதை மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகே, சோ ஜஸ்ட் பாத்ன்றது கொடுத்துட்டு இது எந்த பாத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது. எனக்கு ஹோம் பேஜ் எங்கேயாச்சும் மூவ் ஆகணுமா? ஆக கூடாது. எனக்கு என்ன இருக்கணும், அதே பேஜ்ல தான் இருக்கணும். அங்க நீங்க எந்த பேஜும் ரீடைரக்ஷன் ஆக கூடாதுன்னா ஹேஷ்ன்றதை கொடுப்பீங்க. ஞாபகம் இருக்கா? ஆங்கர் டாக்குள்ளார ஹேஷ்ன்றதை கொடுப்பீங்க. இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு எங்கேயுமே மூவ் ஆக வேணாம். சோ நார்மலா என்ன பண்ணிக்க போறேன், இங்க வந்து ஸ்லாஷ்ன்றதை யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணியாச்சு, வந்து கொடுத்தாச்சு. இப்போ ஸ்லாஷ் குள்ளார என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்போ இது எந்த பேஜை கனெக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்றது. அப்போ எனக்கு என்னன்னா எலமெண்ட் அப்படின்றத சொல்லுவீங்க. ஓகே, சோ எலமெண்ட்ன்றது கொடுத்துட்டு இந்த எலமெண்ட் குள்ளார நீ ஜஸ்ட் எனக்கு என்ன பண்ணு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீ வந்து ஹோம் பேஜை கனெக்ட் பண்ணிதான். இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேனா, இப்ப அந்த ஹோம்ல வந்து எனக்கு என்ன பண்ணாது, எந்த பேஜ்க்கும் ரீடைரக்ஷன் ஆகாது, ஒன்லி ஹோம்ல மட்டும் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதே போல நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ரவுட் அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டு ஓகே, சோ ரவுட்ன்னு கொடுத்துட்டு க்ளோசிங்ல கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, பாத்தை வந்து பாஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த பாத் எங்க போகணும், இப்போ அபௌட்னா அபௌட். இதே போல எனக்கு கான்டாக்ட்னா என்ன பண்ணணும், கான்டாக்ட்கான பேஜ் போகணும். அப்ப இங்க ஸ்லாஷ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லாஷ் கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணு, அபௌட் பேஜ்க்கு போ அப்படின்றது சொல்லும். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணியாச்சு, அபௌட்ன்றதை நான் இங்க கீவேர்ட் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம அங்க கொடுத்திருக்கிறது ஃபைலோட நேமும் ஃபங்க்ஷனோட நேமும் கேபிட்டல்ல கொடுத்திருக்கோம். அது இஷ்யூ கிடையாது. நான் இங்க என்ன கீவேர்ட் வந்து பாஸ் பண்றனோ சேம் இதை நான் எங்க கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க அபௌட்ல வந்து இங்க இதுல கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அப்படி இல்லைன்னா இது அப்படியே முடிச்சுட்டு கூட வந்துடலாம். இப்போ ஹோம் பேஜ் போயிடலாம். ஹோம் பேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம், இங்க வந்து கனெக்ட் பண்ணி போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லிங்க் வைஸ் இதை வந்து கனெக்ட் பண்ண போறோம். அப்ப லிங்க் வைஸ்க்கும் அண்ட் பட்டன் டைப்பும் உங்களுக்கு ரெண்டுமே மாறும். இப்போ ஹோம் பேஜ்ல வந்தாச்சு. இப்போ ஹோம் பேஜ்ல நான் இப்போ வந்து அபௌட் வந்து எப்படி கொடுக்க போறேன், லிங்க் வைஸ் கனெக்ட் பண்ண போறேன் அப்படின்றது. நீங்க லிங்க்ன்றது HTML நார்மல் ஸ்மால் n IN k போட்டிருப்பீங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல இருந்தாதான் ரியாக்ட் ரவுட்டர் டாம் ஓடுது. இங்க கீழே பாருங்களேன், லிங்க்ன்ற நார்மல் கீவேர்ட் இருக்கு. இது ஏதாச்சும் இங்க வந்து ப்ரீடிஃபைன் மெத்தட் காட்டுதா, ஷோ பண்ணல. அப்ப நீங்க ரியாக்ட் ரவுட்டர் டாம்கானதை கொடுத்துக்கணும். அது என்ன பண்ணுச்சு, லிங்க்ன்றது இங்க லிங்க் ஆயிட்டு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த பட்டனை அந்த லிங்கை கிளிக் பண்றப்போ உங்களுக்கு ஹோம்னா ஹோம், அபௌட்னா அபௌட்ன்றது போகும். ஓகேவா? சோ இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக்ல நான் இங்க வந்து கொடுத்துக்க போறேன். ஓகேவா? சோ இப்போ இங்க நார்மல்ல கூட கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இங்க வந்து கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணிட்டேன், லிங்க் பண்ண போறேன். அப்ப எதை லிங்க் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட் டூன்றதை கொடுத்து இந்த டூக்குள்ள என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஒரு பேஜ் இந்த கீவேர்டை தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா app.jsல போயிட்டு பாஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அபௌட்ன்றது இங்க பாஸ் பண்ணியாச்சா. இதனால தான் நான் இங்க என்ன பண்ணேன் அப்படின்னா இங்க ஜஸ்ட் அபௌட்ன்னு கொடுத்தேன் இல்லையா, அதுதான். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் சேம் இதே போல நம்ம என்ன பண்ணணும், லிங்க் பண்ணணும். யார, கான்டாக்ட் பேஜ் இல்லையா. சோ ஜஸ்ட் நான் பிரேக்ன்றது கொடுத்துக்கிறேன். சோ இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல இருக்கணும், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதை வந்து லிங்க் பண்ண. இப்போ லிங்க்குக்கு ஏதாச்சும் ஒரு நேம் வச்சா மட்டும் தான் என்ன ஆகும், இங்க ஷோ ஆகும் இல்லையா. சோ இப்போ நான் இது ஃபுல்லா கனெக்ஷன் கொடுத்துட்டு காட்டுறேன். சோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டூன்றதை கொடுத்துக்கிறேன். இப்போ டூக்குள்ளார என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா இப்போ கான்டாக்ட் பேஜை கனெக்ட் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்க எப்படி நீங்க கொடுக்கணும்னா சிங்கிள் கோலன் ஸ்லாஷ் இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனி நேம் ஒரு கான்டாக்ட் அப்படின்றது கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து எங்க வந்து கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாத்துல வந்து கொடுக்க போறோம். அங்க என்ன நேம் கொடுத்தீங்களோ சேம் நேம் இங்க கொடுக்கணும். அங்க என்ன பண்ணிருக்கோம், அபௌட்ன்றதை கொடுத்திருக்கோம் இல்லையா. சோ ஜஸ்ட் ஓகே, சோ இப்போ அபௌட் குள்ளார என்ன பண்ணுவீங்க, எனக்கு அபௌட்னா எந்த பேஜ்க்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது கொடுக்கணும். நெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்றது கொடுக்கணும் இல்லையா. சோ இந்த எலமெண்ட்ல என்ன பண்ணுவீங்க, எப்பவுமே நார்மலா என்ன பண்ணுவீங்க, இப்போ app.js home.js contact.js நார்மலா எனக்கு வியூ ஆகணும் அப்படின்னா செல்ஃப் க்ளோசிங் டேக் app.jsல கனெக்ட் பண்ணுவீங்களா. இப்போ நார்மலா ஏதோ ஒரு பேஜ் இருக்கு, அந்த பேஜ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும்னா அந்த பேஜ் எடுத்துட்டு வந்து app.jsல கனெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ அதே போல இங்க கனெக்ட் பண்றோம், ஆனா ரவுட்டர் இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்றதுனால அதை கிளிக் பண்றப்ப அந்த லிங்கிங் ப்ராசஸ் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, சோ இப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எலமெண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு ஈக்குவல் இங்க வந்து என்ன வந்துட்டு சோ ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அபௌட்ன்றதை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா செல்ஃப் க்ளோசிங் டேகா தான் இங்கேயும் கொடுப்பீங்க. அப்ப நான் அபௌட்ன்றது இங்க கொடுக்குறப்ப அபௌட் எனக்கு இம்போர்ட் ஆயிடுமா, அப்ப அந்த
ஃபைல் என்ன ஆகுது அக்சஸ் ஆகுது. அப்ப நார்மல் நீங்க இம்போர்ட் மாதிரி தான் பண்றீங்க. ஆனா அது இல்ல இன்சைட் தி ரவுட் கிளாஸ்க்குள்ள ரவுட் என்ற ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட்குள்ள தான் என்ன பண்றீங்க செல்ஃப் க்ளோசிங்கே கொடுக்குறீங்க. இது ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இப்போ சேம் இதே போல தான் என்ன பண்ண போறீங்க நம்ம கான்டாக்ட் கிரியேட் பண்ணிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ரவுட்ன்றது கொடுத்துக்கலாம். ஓகே சோ ரவுட்கான பாத் வந்து நம்ம என்ன பண்ணனும் நீங்க பாஸ் பண்ணனும். சோ ஜஸ்ட் ரவுட்ன்றது செல்ஃப் க்ளோசிங் டாகா கொடுத்துட்டு இதுக்குள்ள என்ன பண்ணிக்க போறோம் ஒரு பாத்தை வந்து கிரியேட் பண்ணிக்க போறோம். சோ அப்ப பாத் எனக்கு என்ன பண்ணனும் எந்த பாத்துக்கு போகணும் அப்படின்னா அங்க என்ன நேம் கொடுத்திருக்கணும் ஒரு ஹோம்ல நான் என்ன நேம பாஸ் பண்ணிருக்கணும் எனக்கு சேம் இதுக்கு தான் என்ன பண்ணனும் அப்படின்னா இங்க வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு எல்லாமே பார்த்து இதுக்கான எலிமெண்ட்ஸ் அப்படின்றது. அப்ப ஜஸ்ட் ஈக்குவல் அப்படின்றது கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணிக்கோ இப்போ என்ன பண்ணணும் கான்டாக்ட்ன்ற பேஜ் எடுத்துக்கோ அப்படின்றது நம்ம என்ன பண்ண போறோம் இங்க வந்து கொடுத்துக்க போறோம். அப்ப ஜஸ்ட் கான்டாக்ட கொடுத்துட்டோம். கான்டாக்ட் இப்போ பாத்தீங்கன்னா இதுல பாருங்க ஹோம் அபவுட் கான்டாக்ட் நார்மலா இம்போர்ட் ஆகுற மாதிரி தான் இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இங்க இம்போர்ட் ஆனது செல்ஃப் க்ளோசிங் டாக் மட்டும் நார்மலா கொடுக்கிறதுக்கு டிபுக்குள்ள கொடுக்கிறதுக்கு பதிலா இப்ப ரவுட்டாருக்குள்ள நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் இங்க வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணியாச்சு கான்டாக்ட செல்ஃப் க்ளோசிங் டாக்கா இங்க கொடுத்துடலாமா? இப்போ இது ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்கோம் நார்மலா இங்க கொடுத்தாச்சு. அப்ப இங்க என்ன நேம்ல கொடுத்திருக்கணும் சேம் நேம் தான் நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கேன். இப்போ இன்னொன்னு என்னன்னா இதுக்கும் ஒரு ஆர்டர் இருக்கு. நீங்க என்ன ஆர்டர் இங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்களோ சேம் ஆர்டர் தான் இங்க கொடுக்கணும். அப்ப இம்போர்ட் அப்படின்றது கொடுத்துட்டு இங்க வந்து என்னன்னா browse router as அப்படின்ற ப்ரீடிஃபைன் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். browse router as அப்படின்றது கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுட்டர் அப்படின்றதே இருக்கணும். ஓகே சோ செகண்ட் திங் யார் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுட்ஸ் இருக்கணும். தேர்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா ரவுட் இருக்கணும். இப்போ இந்த பேஜ்ல எரர் போயிடுச்சா? ஓகே சோ இதுக்கு முன்னாடி இந்த browse router as அப்படின்றது இல்லாம என்னாச்சு எனக்கு இங்க வந்துட்டு இந்த browse பண்ணு இந்த ஆர்டர் வைஸ் தான் நமக்கு எடுத்துக்கும். அப்ப இங்க கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஹோம் பேஜ் அப்படி. இப்போ எனக்கு ஏதாச்சும் லிங்க் இங்க வியூ ஆகுதா? ஏன் வியூ ஆகல? நேம் வந்து என்ன பண்ணணும் இங்க நேமிங்ஸ் கொடுத்தா மட்டும் தான் என்ன ஆகும் அங்க ஷோ ஆகும். அப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன் இது வந்து ஒரு அபவுட் அப்படின்றத கொடுத்துக்கலாமா? இப்போ என்ன ஆகும் எனக்கு ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி அபவுட்ன்றது கிரியேட் ஆயிடுச்சா? ஓகே சார் நம்ம என்ன பண்ணிட்டோம் அபவுட்னு கொடுத்துரும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த லிங்கை நான் ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னா வேற கலரா சேஞ்ச் ஆயிடும். இப்போ நார்மலா நீங்க கூகுள்ல போயிட்டு பார்த்தா கூட அப்படிதான் ஆகும். ஓகே சோ லைக் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஜாவான்றது ஏதோ ஒரு சர்ச் பண்றேன். இப்போ என்னன்னா எனக்கு இந்த லிங்க்லாம் எப்படி இருக்கு பர்பிள் கலர்ல இருக்கு. இந்த கலர்ல இங்க எப்படி இருக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த லிங்க்ல நான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணது. அப்ப நான் இப்போ வந்து இதை நான் யூஸே பண்ணல லினக்ஸ்க்கானது. இப்போ நான் இதை ஓபன் பண்றேன் எனக்கு இப்போ இந்த இது என்ன ஆயிடுச்சு ஓபன் ஆயிடுச்சு. வெளியே போய் பாத்தீங்கன்னா அதுவும் என்ன கலரா மாறிடுச்சு பர்பிள் கலர். அப்ப லைக் நீங்க ஹோவர்ன்ற ஒரு டாபிக் பாத்துருப்பீங்க ஞாபகம் இருக்கா சிஎஸ்எஸ்ல? அது என்ன பண்ணும் ஹோவர்ன்றது லைக் மேல கர்சர் வச்சா நம்ம ஆக்சுவலி வந்து என்ன ஜூடோ கிளாஸஸ் அப்படின்றத ஒண்ணு பாத்திருப்பீங்க. ஜூடோ கிளாஸஸ் அண்ட் ஜூடோ எலிமெண்ட் அப்படின்றது. ஜூடோ கிளாஸஸ் அப்படின்றது என்ன ஒரு லிங்க் ஆக்டிவா இருக்கா இல்லையான்றத செக் பண்றது, ஒரு லிங்க் விசிட்டடா அன்விசிட்டடான்றத செக் பண்றது, அதே போல ஒரு லிங்கை கிளிக் பண்றப்ப எனக்கு என்ன ப்ராசஸ் நடக்கணும் அந்த ஹோவர் பண்றப்ப என்ன ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றது எல்லாமே. அப்ப இது எல்லாமே இந்த ஹோவர் தான். அப்ப இன்னைக்கு இப்ப லிங்க் என்ன கலர்ல இருக்கு இன்னும் பண்ணவே இல்லை. இப்பதான் நான் லிங்கே பண்ணிருக்கேன். ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம் இங்கேயே வந்து கான்டாக்ட் அப்படின்ற பேஜ் கொடுத்துக்கலாமா? என்ன பண்ணிக்கலாம் கான்டாக்ட்னு கொடுத்துக்கலாம். அப்ப கான்டாக்ட் இதாயிடுச்சு. இப்போ இந்த பேஜ் வந்து நான் கிளிக் பண்றேன். சோ இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும் லோக்கல் ஹோஸ்ட்ல என்னவா கொடுத்திருக்கோம் அபவுட்னு கொடுத்திருக்கோம். அப்ப இது எதோ ஒர்க் ஆகும் நமக்கு அபவுட் பேஜா ஒர்க் ஆகும். கீழே கான்டாக்ட்னு கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்க கான்டாக்ட் இருக்கும். நீங்க எந்த லிங்கை கிளிக் பண்ணாலுமே அதோட பாத் எங்க ஓபன் ஆகும் அப்படின்றது நம்மளோட லெஃப்ட் சைடுல வந்து ஷோ பண்ணிடும். நார்மல் நீங்க கூகுள்ல போயிட்டு என்ன சர்ச் பண்ணாலுமே சரி அந்த லிங்க் மேல கர்சரை வச்சீங்கனாலே கீழே வந்து அதுக்கான பாத் காட்டும். இது வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல கொடுத்திருக்கோம். அதனால நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இது ஓகேவா? இப்போ இது வரைக்கும் சோ இப்போ வந்து இங்க வந்து கேப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அபவுட்ட கிளிக் பண்ணா எனக்கு அதை கிளிக் பண்றப்ப இந்த ரெட் கலர் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த ரெட் கலர் ஏன் அப்படின்னா அந்த லிங்க் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்ற அர்த்தம். அப்ப ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலர்ல வரும். ஆக்டிவா இல்லைன்னா வேற சம் கலர்ஸ் அங்க கொடுத்துருப்பாங்க அந்த கலர்ஸ்ல உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ லைக் கூகுள் லிங்க்லாம் ஏதோ வந்து கூகுள் பேல வந்து அமௌண்ட் அனுப்புறீங்க அப்படின்னா 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது என்ன ஆயிடும் நமக்கு வந்து இது கேன்சல் ஆயிடும். ஓகே சோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த லிங்கை யூஸ் பண்ண முடியாது புதுசா தான் கிரியேட் பண்ண முடியும். அப்ப அந்த இது என்னன்னா 7 நிமிஷம் வரைக்கும் தான் என்னன்னா இருக்கும்னா ஆக்டிவா இருக்கும். ஓகே சோ அதே போல அப்போ இது வந்து ஆக்டிவா இருந்துச்சுன்னா இந்த பேஜ் போகும். ஓகே சோ இப்போ என்ன கலர் மாறிடுச்சு பர்பிள் கலர். இப்போ என்ன ஆச்சு கான்டாக்ட் வந்து நான் இன்னும் வந்து கிளிக்கே பண்ணல. இப்போ கான்டாக்ட்ல கிளிக் பண்ணனா என்னாச்சு கான்டாக்ட்கான பேஜ் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ நார்மலா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு HTML ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட் வந்து இங்க வந்து கொடுத்துக்கலாம். அப்ப நார்மலா நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே நான் ஏதாச்சும் வந்து கொடுத்து பாக்குறேன்.
வேற எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க நார்மலா இதுலன்னா நம்ம டைப் பண்ற மாதிரி இருக்கும். நார்மலா ஒரு HTML என்ன பண்ணுவீங்க, எல்லாமே h1 கொடுத்தா lorem கொடுத்தா random paragraph எல்லாமே கெட் ஆகும் இல்லையா? நான் சும்மா ஏதாச்சும் ஜாவான்றது போட்டு நான் இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். லைக் அங்க நீங்க வந்து நேவ் பார்ஸ் என்னென்ன கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப சேம் இதே போல நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஒரு h2 டாக்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு div கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி நீங்க அப்படியே இங்க வந்து பேஸ்ட் பண்ணலாம்னு சொல்றேன். div இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க போகலாம். இப்போ அபவுட்ல என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? சோ அபவுட்ல குடுக்குறப்ப என்ன ஆகும், எனக்கு அப்டேட் ஆகி இந்த மாதிரி ஷோ ஆகும். லைக் இங்க நேவ் பார்ஸ் லிஸ்ட்ஸ் இந்த மாதிரி என்னென்னலாம் கிரியேட் பண்றீங்களோ எல்லாமே நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். நார்மல் ஏன்னா இங்க வந்து என்ன யூஸ் பண்றீங்க, div டாகுக்குள்ள தான் போறீங்க. அப்ப divன்றதே என்னதான், HTML தான். அப்ப HTML நீங்க அங்க குடுக்கறத அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த இன்சைட் தி divல கொடுத்தீங்க அப்படின்னா அங்க என்ன பேஜ் கொடுத்திருக்கீங்களோ அது இப்படியே இங்க வர்க் ஆகும். அவ்வளவுதான், இங்க சிம்பிளா. ஓகேவா? ஓகே, இது ஓகேவா? சோ அதுக்கான CSS எல்லாமே தனியா நம்ம வந்து இங்க வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஓகே. இது வந்து லிங்கிங் ப்ராசஸ். இப்போ என்னன்னா இத வந்து என்ன அப்படியே நீங்க வந்து வித்தின் பாடிக்குள்ள கொடுத்திருப்பீங்க இல்லையா, பாடி மட்டும் காப்பி பண்ணிட்டு வரணும். புரியல, நீங்க அந்த CSS யூஸ் பண்றீங்க, இதுல CSS பண்ணிக்கணும். ரியாக்ட் வரப்போ ரியாக்ட்க்குள்ள தான் உங்களோட எல்லா காம்போனன்ட்ஸ்மே இருக்கும். அப்போ அதுக்கான பேஜஸ் நீங்க கிரியேட் பண்ணி கிளாஸ் ஐடி எல்லாமே சேம் தான். இதுல நான் இங்க போய் எனக்கு ஒரு கிளாஸ் வேணும்னால என்ன பண்ண முடியாது, இது போய் ரியாக்ட்ல தான் கொடுக்கணும்ன்றது கிடையாது. இது எது இன்சைட்ல இருக்கு, ஒரு ரிட்டர்ன் டைப்ல ஒரு divல தான் கொடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து நேம் மட்டும் தான் மாறும், கிளாஸ் நேம் மட்டும் தான் வரும். ஆனா சேம் அதே போல தான் வர்க் ஆகும். அப்ப இதுக்கான CSS நீங்க கிரியேட் பண்ணிட்டு கிளாஸ்னா நார்மல் டாட் நோட்டேஷன், ஐடினா ஹாஷ் நோட்டேஷன், அது எல்லாமே காமன் தான். இப்ப CSS உங்களுக்கு ஆட் பண்ணா நம்ம ஃபர்ஸ்டே பாத்துருக்கோம், இன்லைன் இன்டர்னல் எல்லாம் வேணாம். டைரக்டா என்னன்னா எக்ஸ்டர்னல் போயிடுங்க. எக்ஸ்டர்னல்ல தான் டைரக்டா என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி நார்மலா என்ன பண்ணிக்க முடியும், நமக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, சோ உங்களுக்கு என்ன பேஜ் வேணுமோ நீங்க அப்படியே இத வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க HTML பேஜ்ல ஏதாச்சும் வந்து போட்டு வச்சிருப்பீங்களா, ப்ராஜெக்ட் ஏதாச்சும் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே இங்க கொடுத்துக்கோங்க. அந்த CSS எடுத்துட்டு வந்து இதுக்கான CSS நீங்க கொடுத்துட்டு எக்ஸ்டர்னல் CSSனா இந்த CSSல அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்ப காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட பேஜ்ல அந்த CSS மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஒண்ணு app.jsல பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா எந்த ஸ்பெசிபிக் ஃபைலோ அந்த ஸ்பெசிபிக் ஃபைல்ல நீங்க இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் என்னன்னா கேரக்டர்ஸ் தான். லைக் இது எப்படின்னா வேர்ல்ட் வைட் எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கோ எல்லா கேரக்டருக்கும் அக்செப்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். அந்த HTML ஸ்ட்ரக்சர்லயே பாத்தீங்கன்னா மெட்டா UFT அந்த 8 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கேரக்டர்ஸ் வந்து வேர்ல்ட் வைட் எல்லாருக்கும் ஒர்க் ஆகணும்ன்றதுக்காக இதுல எல்லாமே அதை வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமே முன்னாடி ஒரு HTMLன்றது தனியா ரியாக்ட்ல சொல்றீங்களா? அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுலயே பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதுல ஒரு HTML வேணும்னா நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா நியூ ஃபைல் அப்படின்றது கொடுத்துட்டு சேம் இப்போ .html கொடுத்தா போதும். இது என்னன்னா எனக்கு HTML-ஆ வர்க் ஆகும் பண்றதுக்காக நான் சொன்னேன். இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு வர்க் ஆகுதா? அவ்வளவுதான். இந்த பேஜ் நீங்க லிங்க் பண்ணிக்கலாம்ன்ற. இங்க வந்து நீங்க CSS யூஸ் பண்ணிக்கலாம், JS யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அங்க தனித்தனியா பண்ணத நீங்க ஒரே ப்ராஜெக்ட் குள்ள பண்ணுவீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஷியேஷன். நான் எதுக்குன்னா இப்போ அபவுட்ல நான் சிங்கிள் வேர்ட்ல கொடுத்திருக்கேன். என்னால இங்க சிங்கிள் வேர்டை மட்டும் தான் லிங்க் பண்ணி ஷோ பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். நீங்க ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து கூட இங்க போட்டா கூட அபவுட் நான் கிளிக் பண்றப்போ அபவுட் பேஜ்க்கானது எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்றேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வச்சுமே நீங்க வந்து எழுதலாம். இந்த கனெக்டிவிட்டி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும், எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் மட்டும் இதுல தெரிஞ்சா போதும். இது ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து இப்பனா இப்போ லிங்க் வைஸ் பாத்துறீங்க, இதையே பட்டனா மாத்த போறீங்க. இப்போ இதுக்கும் வந்து என்னன்னா ப்ரீ டிஃபைன் கீவேர்ட்ஸ் எல்லாமே மாத்தும். இப்போ என்னன்னா இங்க லிங்க் வைஸ் கொடுத்ததுனால தான் என்ன பண்ணீங்க, ஹோம்ல போயிட்டு லிங்க்ன்றதே கொடுத்தீங்க. இப்போ எனக்கு என்ன வேணும்னா இது லிங்கா இருக்க கூடாது, ஜஸ்ட் எனக்கு என்ன டைப்பா வேணும் அப்படின்னா ஒரு பட்டன் டைப்பா எனக்கு வேணும்ன்றதை நான் கொடுத்துக்க போறேன். அப்ப என்னன்னா பட்டன்ன்றதை நார்மலா யூஸ் பண்ணுவீங்க, ஓகே. ஆனா அந்த பட்டனை கிளிக் பண்றப்போ என்ன நடக்கணும், அபவுட் பேஜ் போகணும், ஹோம் பேஜ்னா ஹோம் பேஜ் போகணும், கான்டாக்ட்னா கான்டாக்ட் பேஜ் போகணும். அப்ப அது எல்லாமே என்ன ஆகும், மாறும் இல்லையா? சோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ இதுக்கு பதிலா என்ன பண்ண யூஸ் பண்ண போறோம், ஒரு பட்டனை யூஸ் பண்ணி நம்ம என்ன
பண்ணிக்க போறோம் இங்க வந்து கொடுத்துக்க போறோம். ஓகே, சோ பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? நார்மலா பட்டன் டேக் தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? சோ இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சோ ஜஸ்ட் இந்த இங்க பட்டன் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ பட்டன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பட்டன்ல என்ன பண்ணிப்போங்க? நார்மலா இப்போ எனக்கு அபவுட்னா இந்த அபவுட் பேஜ் எடுத்துக்கோ அப்படின்றது கொடுத்துச்சு. அப்போ பட்டன் என்ன ஆயிடுச்சு? அபவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? கான்டாக்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கலாமா? என்ன பண்ணியாச்சு? ஒரு பட்டனை இது பண்ணியாச்சு. இந்த பட்டனை நான் எனக்கு கிளிக் பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இனிமேல் தான் எழுதணும் இல்லையா? பட்டன்ல கொடுத்துட்டேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்றப்ப என்ன நடக்கணும்? எனக்கு இந்த அபவுட் பேஜ்க்கானது போகணும். அதே போல இங்க வந்து அப்ப என்ன ஈவென்ட் இங்க யூஸ் பண்ணுவீங்க? ஆன் கிளிக்னு யூஸ் பண்ணுவீங்க. ஆன் கிளிக் உள்ளார என்ன பாஸ் பண்ணுவீங்க? எஸ்ஆர்சி. ஓகே, ஃபங்க்ஷன். அப்ப இங்க என்ன பண்ணணும்? எனக்கு கிளிக் பண்றப்போ என்ன நடக்கணும் அப்படின்றது ஃபங்க்ஷன் எழுதுவீங்க. ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் என்ன பண்ணுவீங்கன்னா அபவுட்ட பாஸ் பண்ணுவீங்க. கான்டாக்ட்னா கான்டாக்ட்ட பாஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ ஒன்லி ஆன் கிளிக்ல என்ன பண்ணா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இத கிளிக் பண்றப்ப அந்த ஃபங்க்ஷனை நீ பண்ணு அப்படின்றத நம்ம ஒரு டாஸ்க்கோ ஏதோ ஒன்னு கொடுக்குறீங்கன்னா அதை பண்ணு அப்படின்றத சொல்ல முடியும். இப்போ ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? நம்மளோட நீங்க ஃபங்க்ஷனுக்கு கீழ தான் என்ன பண்ணுவீங்க? ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபங்க்ஷனை எழுதுவீங்க. இப்போ நம்ம இங்க ப்ரீடிஃபைன்ஸ் மெத்தட் இப்போ லிங்கை கனெக்ட் பண்றப்போ லிங்க்ன்ற ப்ரீடிஃபைன் மெத்தட் யூஸ் பண்ணி லிங்கை இம்போர்ட் பண்ணிடுங்க. இங்க என்னன்னா யூஸ் நேவிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இங்க யூஸ் நேவிகேட்ன்றதை யூஸ் பண்ணோம்னா இது ஃபங்க்ஷன். அப்ப ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண முடியும்? டைரக்டா ஒரு இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால இங்க ப்ரீடிஃபைன் கீவேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. யூஸ் இங்க வந்து என்ன பண்ணுவோம்னா நேவிகேஷன் கொடுக்க போறீங்க. அப்ப நேவிகேட் பண்ண போறீங்க இந்த மாதிரி. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்து நம்ம எப்பவுமே ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட டைரக்டா நம்மளோட இதுல யூஸ் பண்ண முடியாது. அதனால அந்த ப்ரீடிஃபைன் மெத்தட வேற ஒரு நேம்ல ஸ்டோர் பண்றேன். அப்ப இங்க என்ன பண்ணிருக்கேன்? நேம் என்ற நானா ஒரு நேமை கொடுத்துட்டு இதுக்குள்ளார என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா யூஸ் நேவிகேட் இந்த ப்ரீடிஃபைன் மெத்தட நாங்க என்ன பண்ணியாச்சு? இம்போர்ட் பண்ணியாச்சா? இப்ப லிங்க்குக்கு பதிலா என்ன இம்போர்ட் ஆகுது இந்த இடத்துல? நேவிகேட் இம்போர்ட் ஆகுதா? இப்ப நேவிகேட்டை எதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன்? navல ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்க போறோம்னா நேவிகேட்ன்றதை யூஸ் பண்றதுக்கு பதிலா nav தான் எனக்கு எந்தெந்த இடத்துல யூஸ் நேவிகேட் தேவையோ அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணிக்க போறேன்? நேவ்ன்றதை கிரியேட் பண்ணிக்க போறேன். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஒரு நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாமா? ஃபங்க்ஷன் இது யாருக்கானது? நேவ் அபவுட்கானது. எனக்கு அபவுட்டை கிளிக் பண்றப்ப என்ன பண்ணணும்? அபவுட்க்கு போகணும் அப்படின்றதுக்காக. அப்ப ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? அபவுட் அப்படின்றத என்னோட ஃபங்க்ஷனோட நேமா வச்சுக்கலாமா? இது ஃபங்க்ஷனோட நேம். எனி நேம் வேணா கொடுத்துக்கலாம். நான் சும்மா நேவ் அபவுட்னு கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காலி பிரேசஸ் கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்? இப்போ இந்த ப்ரீடிஃபைன் மெத்தட கொடுத்து இந்த மெத்தட்க்குள்ள தான் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா என்னோட அபவுட்னா அபவுட்கான பாத்தை நான் வந்து கொடுத்துக்க போறேன். இங்க கான்டாக்ட்னா கான்டாக்ட்கான பாத்து. ஏன்னா இந்த நேவ்ல தான் யாரு ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு? ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட். ப்ரீடிஃபைன் மெத்தட டைரக்டா யூஸ் பண்ண முடியாதனால தான் இன்னொரு நேம்ல ஸ்டோர் பண்ணி அந்த நேமை இங்க என்ன பண்ணிக்கிறேன்? யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நேம்ன்றதை கொடுத்துக்கலாம். இந்த நேவுக்குள்ள என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னா டைரக்டா பார்த்தா நீங்க கொடுத்துக்கலாம். அங்க என்ன நேம் கொடுத்திருப்போம்? இங்க வந்து என்ன அபவுட்னு கொடுத்தீங்கன்னா இதை தான் நீங்க என்ன பண்ணணும்? app.jsலயும் போயிட்டு அபவுட்ன்றதை கொடுக்கணும். ஆல்ரெடி அங்க அபவுட்ன்றது இருக்கு. சேம் நேமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லிங்க்குள்ள என்ன பண்ணீங்க? சேம் அபவுட் தானே யூஸ் பண்ணிருக்கீங்க. அதனால நானும் இங்க அபவுட்ன்றதை கொடுத்துக்கலாம். ஓகே, அப்ப இங்க என்ன பண்ணியாச்சு? இங்க வந்து பாஸ் பண்ணியாச்சா? ஓகே, சோ இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம்? ஜஸ்ட் நேவ் அபவுட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்க அப்படின்னா எங்க போகணும்? யூஸ் நேவிகேட்டை யூஸ் பண்ணி இந்த அபவுட் என்ற பேஜ்க்கு எடுத்துட்டு போ அப்படின்றத இங்க பாஸ் பண்ணிருக்கோமா? இங்க ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? நான் இப்ப ஃபங்க்ஷனை வந்து இங்க கால் பண்ணனும்னா என்ன பண்ணிக்கலாம்? சோ ஜஸ்ட் ஆன் கிளிக் அப்படின்றத கொடுத்துக்கலாமா? ஓகே, சோ ஆன் கிளிக் கொடுத்தாச்சு. ஆன் கிளிக் உள்ளார என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஃபங்க்ஷனோட நேம் என்னவோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன பண்ணுவீங்க? இங்க பாஸ் பண்ணிடுவீங்க இல்லையா? சோ அப்ப நேம் அபவுட் அப்படின்றது. இப்போ அபவுட்னு கிளிக் பண்ணா எங்க போகும்? அபவுட் பேஜ்க்கு எடுத்துட்டு போகும். ஓகே, சோ இப்போ இதே போல இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? கான்டாக்ட்ன்ற பேஜ்க்கு பண்ணணும். அப்ப கான்டாக்ட்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவீங்க இல்லையா? சோ இப்ப ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இப்போ கான்டாக்ட் அப்படினா கான்டாக்ட்கான ஃபங்க்ஷன் ஒன்னு எழுதிட்டு அதுக்கு நேம் என்ன வச்சுக்கலாம்? எனி நேம் வேணா கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் நேம் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா சோ சி பிரேசிஸ். ஏன் அப்படி சி பிரேசிஸ் யூஸ் பண்றீங்க? ஃபங்க்ஷன்ல பாராமீட்டரை பாஸ் பண்றதுக்காக. இப்போ நேவ்ன்ற ப்ரீடிஃபைன் மெத்தட். அதனால நேவ்ல தான் என்ன பண்ணிருக்கேன்? ப்ரீடிஃபைன் மெத்தட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்றது கொடுத்துக்கலாம். இங்க கான்டாக்ட் தான் கொடுக்கணுமானா கிடையாது. உங்களுக்கு வேணும்னா எனி நேம் இங்க மாத்திட்டு அதே சேம் டைம் நீங்க எங்கேயும் மாத்தணும். இங்கேயும் மாத்தணும் ரவுட்குள்ள. ஏன்னா ரவுட்குள்ள தான் என்ன பண்ணிருக்கீங்க? பாத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த பாத்தை என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹோம்ன்றதுக்குள்ள கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? இந்த ஹோம்ல போயிட்டு இங்க பட்டன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் இல்லையா?
சோ அப்ப இத கிளிக் பண்றப்ப எனக்கு என்ன நடக்கணும் அப்படினது. அப்ப ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஆன் கிளிக் அப்படின்றது கொடுத்துட்டு இந்த ஆன் கிளிக் உள்ள என்ன பண்ணிக்க போறோம், நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாமா. இப்ப நேவ் கான்டாக்ட் யூஸ் பண்ணுங்க, அது எப்படி இருக்கு, டிம்மா இருக்கா. அப்ப நேவ் கான்டாக்ட்ன்றத நான் யூஸ் பண்றேன் பிரைட் ஆயிடும். ஓகே, சோ எல்லா ப்ரீடிஃபைன்ஸ் மெத்தடுமே என்ன பண்ணியாச்சு, இங்க வந்து யூஸ் பண்ணியாச்சு. இப்ப கான்டாக்ட்ட கிளிக் பண்ணா எனக்கு கான்டாக்ட்டுக்கான பேஜ் எடுத்துட்டு போகும். அப்ப லிங்கிங் ப்ராசஸ் ரியாக்ட்ல 2 வேஸ்ல நம்மளால அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஒன்னு பட்டன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் நேவிகேட் அப்படின்ற ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்படி இல்ல நான் லிங்கிங் ப்ராசஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா நார்மலா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லிங்க்ன்ற ப்ரீடிஃபைன் மெத்தட் யூஸ் பண்ணும். அந்த லிங்க்ன்றதை நீங்க இம்போர்ட் பண்ணணும். லிங்க்ன்றது எப்படி இருக்குன்னா கேபிட்டல் எல்லா இருக்கும். நார்மல் எல் கொடுத்தீங்கன்னா அது ரியாக்டோட டாமோடதே கிடையாது. இந்த ப்ராசஸ் எல்லாமே எப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகும்னா ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் இந்த டாம் ஒர்க்கிங் எல்லாமே நடக்கும். ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரியாக்ட் டாம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்க பாப்பீங்க நமக்கு இப்ப ஆக்சியாஸ் அப்படின்ற டாபிக்ல நீங்க ஜேஎஸ்ல வந்து ஏபிஐ ஃபெட்ச்லாம் பாத்தீங்களா. ஏபிஐ ஃபெட்ச், ஏபிஐனா என்ன, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஏபிஐ என்ன பண்ணும், புரியல, யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்கன்னே புரியல. ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் சர்வருக்கு லிங்க் பண்றது. சும்மா நார்மல் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வருமா, சிம்பிளா அதுதான் அங்க பண்ணும். இந்த டாபிக் ஓகேவா, இது இல்ல 2 வேஸ்ல நீங்க கொடுப்பீங்க, அவ்வளவுதான். இப்போ நீங்க என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இது ஓகே. சோ இதோட நான் அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். இமேஜ்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து நீங்க இங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து புஷ் பண்ணணும். சோ இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு அந்த இமேஜ்ல என்ன நேம் கொடுத்திருக்கீங்களோ அந்த நேம் இங்க கொடுத்தீங்கன்னா இமேஜும் ஒர்க் ஆகும். நார்மல் HTML எப்படி பண்றீங்களோ சேம் ப்ராஜெக்ட் இங்கேயும் நீங்க பண்ணலாம். ஓகேவா, இது ஓகேவா. ஓகே, சோ இப்போ API என்ன, APIன்றது என்னன்னா ஒரு வந்து ஒரு டேட்டா வந்து ப்ராசஸ் பண்றதுன்னு சொல்லலாம், இல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு கூட சொல்லலாம். இப்ப லைக் வந்து இப்ப ஸ்விக்கிலாம் இருக்கு இல்லையா. சோ ஸ்விக்கின்ற மெயின் மோட்டோ என்ன, ஃபுட் டெலிவரி. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, மேப்பிங் சிஸ்டம்லாம் கொடுக்குறாங்க. மேப்பிங்ன்றது யார் தான் வச்சிருப்பாங்க, கூகுள் தான் வச்சிருப்பாங்க. இப்ப அவங்க எப்படி மேப்பிங் சிஸ்டம்லாம் கொடுக்குறாங்க, லைக் இது வந்து ஸ்விக்கியோ சொமேட்டோவோ ஏதோ எடுத்துக்கோங்க, அவங்களோட மெயின் மோட்டோ ஃபுட் டெலிவரி கிராசரிஸ் ஏதோ ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். அவங்களோடது விஷயம் அதுதான். அவங்களுக்கு தேவையா இப்போ வந்து இப்போ ரேபிடோனா ஓகே நம்ம லொகேஷன் பார்க்கணும் இந்த மாதிரி ஓகே அவங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ நீங்க ஃபுட் டெலிவரி ஆப்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் டெலிவரி ஆகுற வரைக்கும் மட்டும்தான் உங்களால அந்த லிங்கை ப்ராசஸ் பண்ண முடியும். அடுத்து இருக்குமா, இருக்காது. அப்போ ஒரு செஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், க்ளோஸ் ஆயிடும். ஆக்சுவலி அதுவுமே ஒரு API தான். அப்ப எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் கூகுள் மேப் இருக்கும் இல்லையா. சோ மேப்பை நீங்க எப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நீங்க போகணும் அப்படின்றது எப்ப வேணா நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அது இவ்வளவு டைம் தான் ஒர்க் ஆகுன்றது இருக்குமா, இருக்காது. ஆனா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கூகுள் மேப் அப்படின்றவங்க இருந்து ஒரு API மாதிரி வாங்கிப்பாங்க. லைக் எனக்கு அங்க ஒர்க் ஆகுது அதே ப்ராசஸ் எனக்கு எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப ஸ்விக்கியோ சொமேட்டோவோ ரேபிடோ இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. அப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா அவங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீட் என்ன, ஜஸ்ட் அந்த டெலிவரி பர்சன் எங்க இருந்து எங்க வராங்களா வரலையா என்ன அந்த அப்டேஷன் மட்டும் தான் உங்களால வியூ பண்ணிக்கவே முடியும். அப்ப அங்க இருக்க ப்ராசஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபெட்ச் பண்ணி கொடுக்காம லைக் வந்து நீங்க அதுக்காக என்னன்னா சொமேட்டோ என்ன பண்றாங்க, எனக்கு கூகுள் மேப் வேணும் அதுக்காக ஒரு மேன் பவரை போட்டு ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி எனக்கு பண்ணுவாங்களேன்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் டைரக்டா ஆல்ரெடி கூகுள் மேப்ன்றவங்க வச்சிருக்காங்க, அங்கேயே அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. அங்க இருக்கிற ஒரு API வாங்கி அந்த API நீங்க கனெக்ட் பண்ணா மட்டுமே போதும், அதே சேம் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப வெதர் ஆப்லாம் பாத்திருக்கீங்களா, நமக்கு இப்ப வந்து நோட்டிபிகேஷனே காட்டும். வெதர் சிஸ்டம்னா எப்படி காட்டுது, இப்ப நீங்க ஊட்டி போறீங்க அங்க என்ன பண்ணும் எனக்கு 17 காட்டும். இப்போ வந்து சென்னையில இருக்கீங்க ஒரு 26 30 இந்த மாதிரி காட்டுது. எப்படி ஷோ பண்ணுது, நம்மளோட மொபைல்ல வெதர் ஆப் சிஸ்டம் ஏதாச்சும் மானிட்டரிங் சிஸ்டம் ஏதாச்சும் இருக்கா, அப்பயே ஒரு குட்டி டிவைஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா, முடியாது. அப்ப அதுவுமே எப்படின்னா APIs தான் ஒர்க் ஆகும். APIன்றது என்ன அப்படின்னா இப்ப வெதர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்றது என்ன, இப்ப சென்னைனா சென்னைக்கான ஒரு லொகேஷன் எடுத்துக்கோங்க. இப்ப சென்னையில என்னன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அந்த ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா அந்த மெஷின்ஸ் எந்தெந்த பிளேசஸ்ல வேணுமோ அங்க வச்சுட்டு அந்த வெதர்ஸ் எல்லாமே டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சிஸ்டம்ல வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே வரும். அந்த டேட்டாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட இது இருக்கும் இல்லையா APIs, நம்மளோட மொபைல்ல எல்லா மொபைல்ஸுமே API கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வர டேட்டாவை அப்படியே பாஸ் பண்ணி விடுவாங்க. லைக் அங்க வாங்குற டேட்டாவை அப்படியே நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷோ பண்ணும். அப்ப என்னென்ன டைம்க்கு நமக்கு என்னென்ன வெதர்ஸ் எல்லாம் மாறுதோ அந்த வெதர்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிடெக்ட் பண்ணி ஷோ ஆகும். ஓகே, சோ இதுதான் APIs அப்படிங்கறத சொல்லுவாங்க நார்மலா. ஓகேவா, சோ இந்த API யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணீங்களா,
ஓகே சோ இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ்ல ஒர்க் ஆகும். இப்போ கூகுள் மேப்னா எல்லா ஆக்சஸும் இருக்கும். ராபிடோல போய் பாத்தீங்கன்னா இருக்காது. ஜஸ்ட் உங்களோட அந்த டிராவலிங் முடியற வரைக்கும் தான் இருக்கும். அது ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், முடிஞ்சிடும், செஷனே முடிஞ்சிடும். ஓகே சோ அதுக்கப்புறம் நீங்க அதுல வேற ஏதாச்சும் பண்ண முடியுமாங்கன்னா கிடையாது. அது வந்து ஜஸ்ட் காட்டும், இங்க வராங்க, இங்க வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான், அப்படிதான் காட்டும். ஓகேவா? சோ இது என்ன பண்ண, இது சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ சாஃப்ட்வேர் காம்பனன்ட், அவ்வளவுதான். அங்க ஒரு மிஷின் வாங்குது, நம்மளோட மொபைல்ன்றது என்ன பண்ணுது, அது ஒரு மிஷின் தான், அதை ரிசீவ் பண்ணுது. அங்க கொடுக்குற டேட்டாவை இங்க வாங்கிக்குது, இங்க கொடுக்குற டேட்டாவை அது வாங்கிக்குது. இந்த மாதிரி ஒரு ரெண்டு சாஃப்ட்வேர் காம்பனன்ட்டோட கம்யூனிகேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏபிஐஸ்னே சொல்லுவோம். ஓகேவா? சோ இது என்ன allowing application to send or retrieve data. நம்மளால ரெண்டுமே பண்ண முடியும். ஒன்லி சென்டிங் மட்டும் தான் கிடையாது, ரிசீவிங்கும் நம்மளால பண்ணிக்க முடியும். சாரி, ரெட்ரைவும் பண்ணிக்க முடியும். ஓகே சோ இன்டராக்ட் வித் ஈச் அதர், இங்க வந்து பெர்ஃபார்ம் டாஸ்க் அப்படின்னு அவங்களோட ரெண்டு வர்க் பத்தியும் அது வந்து இது பண்ணிக்கும். ஓகேவா? சோ இதுதான் ஏபிஐஸ் அப்படின்றத சொல்லுவோம். சோ நான் நாளைக்கு வந்துட்டு என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு, ஆக்சுவலி என்னன்னா எப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்றது மட்டும் தான் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ எல்லாத்தையுமே நீங்க போய் கெட் பண்ண முடியுமா, கெட் பண்ண முடியாது. இப்போ வெதர் ஆப்லாம் இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணலாம். அப்போ வெதர் ஆப்லாம் என்ன பண்ணா ஃப்ரீ ஏபிஐ நீங்க தான் சர்ச் பண்ணணும். எல்லாமே என்னன்னா பெய்டா தான் இருக்கும் ஏபிஐஸ்ன்றதே. அப்ப ஃப்ரீயா நம்ம டேட்டாவை எப்படி கெட் பண்றது அப்படின்றத பாப்பீங்க. ஓகேவா? சோ நாளைக்கு ஜேஎஸ்ல எப்படி பண்ணணும்ன்றத நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட்ல சொல்றேன். ரெண்டுமே சேம் தான். ஓகே சோ ஏபிஐன்றது அங்க வந்து ஏபிஐன்ற கீவேர்ட் ஏபிஐ ஃபெட்ச்ன்றதை யூஸ் பண்ணுவீங்க. இங்க ஆக்சியோஸ் அப்படின்ற ப்ரீ டிஃபைன் கீவேர்ட், அங்க கீவேர்ட்ஸ் மட்டும் தான் மாறுமே தவிர உள்ள எல்லாமே ஃபங்க்ஷனிங் எல்லாமே சேம் தான். இது ஓகேவா இந்த டாபிக்? சோ நேம் மட்டும் நான் சொல்றேன், அவங்க மட்டும் இருக்கீங்களான்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க. யோகானந்த் இருக்கீங்களா? யோகானந்த், श्याम राज, श्याम, तरुण, संतोष, संतोष कुमार, कार्तिक, प्रियंका, सेल्व वैष्णवी. என்னோட கிளாஸ் அவ்வளவுதான். நான் கோட் மட்டும் அனுப்பிச்சு விடுறேன், அது பிராக்டிஸ் மட்டும் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ இந்த வீக் அசஸ்மெண்ட் இருக்கும், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சோ லாஸ்ட் டைம் வந்து இது பண்ணாதீங்க, போய் கீழே போய் அப்புறம் மீட் பண்ற மாதிரி இருக்கும்.